Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாமல் இருக்க வீட்டின் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ஆனால் பேங்க் லோன் அல்லது கடன் வாங்கி வீடு கட்ட பயமாக உள்ளதா? அதற்கு எத்தகைய அமைப்புள்ள வீட்டை கட்டி வாழ்ந்தால் மிக எளிதில் கடன்களை திரும்ப செலுத்த முடியும் என்பது பற்றி தான் இன்னைக்கு நம்ம வாஸ்து வீடியோவில் பார்க்க போறோம். எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை பார்த்து பார்த்து செதுக்குகிறாரோ அது போலவே நாம் வாழும் வீட்டை கட்டும்போது பார்த்து பார்த்து கட்டுகிறோம். ஆகையால் நம் கையிருப்பையும் மீறி கடன் வாங்கி கட்டும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இதில் தவறேதும் இல்லை. ஒரு வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல், சூரிய ஒளி போன்றவை மிக பெரிய பங்கினை வகிக்கிறது. ஆகையால் வீட்டிற்கு வடகிழக்கு திசை, அதாவது ஈசானிய மூலை கூர்ந்து கவனித்தல் வேண்டும். இதில் வடக்கும் கிழக்கும் அதிக காற்றோட்டம் உள்ள வீடாக அமைத்தல் வேண்டும். ஏனெனில் இந்த திசை பணம், குணம் என இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இங்கு நடைபெறும் பெரிய தவறுகளால் பலரால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. அதே போன்று குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை தவறாக அமைந்திருந்தால் மிக பெரிய எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும். உதாரணமாக தென்மேற்கு மூலையில் கணவன் மனைவி உறங்க வேண்டிய இடத்தில் உணவு சமைக்க, உணவு உண்ண அறைகளை அமைத்துக் கொள்வது நல்லதல்ல. எந்த ஒரு வீட்டில் பணத்தடை ஏற்படுகிறதோ அங்கு நிச்சயமாக ஆண் பாதிக்கப்படுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல வீட்டின் படி அமைப்புகள் மிக பெரிய எதிர்மறை ஆற்றலை நிகழ்த்தும். நாம் படிக்கட்டுகள் தானே என்று ஏதோ ஒரு மூலையில் அமைத்து விடுவோம். ஆனால் அந்த அமைப்பு மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உதாரணமாக வடமேற்கு திசையில் தவறான படிக்கட்டு அமைந்திருந்தால் அது மிகப்பெரிய பண கஷ்டத்தையும் ஒரு சில சமயத்தில் விபத்தையும் நமக்கு நெருக்கமான உறவுகளை இழக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்திவிடும். வாழ்க்கை சிறக்க வாஸ்துவின் பங்களிப்பு மிக பெரிய அளவில் உறுதுணை புரியும். நல் வாழ்க்கை அமைய நாம் வாஸ்து நோக்கி நகர்வது சாலச் சிறந்தது. எனவே கட்டும் வீட்டினை வாஸ்துப்படி அமைத்து வளமான வாழ்க்கையை வாழ்வோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.